Hi friends, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சுகியன். இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். கேரளாவில எல்லாம் டீ கடையில சுலபமா கிடைக்கக்கூடியது. இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட. முதல்ல ஸ்டவ் பத்த வச்சு ஒரு கடாயை சூடு பண்ணி அதுல பொரிக்க தேவையான எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நமக்கு சுகியனுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இப்போ பயறு நீங்கள் வேக வைக்கும்போது இது மாதிரி உருண்டை பிடிச்சா இது மாதிரி வரணும். இது மாதிரி உருண்டை பிடிச்சா வர்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாம் தேவைக்கேற்ப வெல்லம் மிக்ஸ் பண்ணலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்தா போல் வெல்லம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதுக்கு வேண்டிய பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மைதா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு மைதா எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக போட்ட போதும் ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாம நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா சேர்த்து பண்றதுனால அன்ஹெல்தின்னு நினைச்சுக்க வேண்டாம். பச்சை பயிறு ஃபைபர் நிறைஞ்சது. ஸோ இது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இதுல கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பொரிச்சு எடுக்க வேண்டியது. இப்போ நாம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து வச்ச ஒவ்வொரு உருண்டைகளும் பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொறுமையா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்ட உடனே கிளற வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்ச அப்புறம் இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொன்னா திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து நல்லா கவனமா போட்டுக்கோங்க.
இப்போ உள்ள இருக்கிற ஃபில்லிங் எல்லாம் ஆல்ரெடி வெந்ததுதான். ஸோ அதனால மேல் மாவு மட்டும் ஃப்ரை ஆனா போதும். இது மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இதே மெத்தட்ல பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.